أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: قال الله عز وجل: يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر بيد الأمر وقلب الليل والنهار. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற மோமீனான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையொருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு நீ வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் எதை ஏறியிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கவும், எதை எச்சரித்திருக்கிறானோ அத்தகைய தீமைகளில் இருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரொருளால் அனைத்து வகையான நாட்டங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டங்கள் தோல்வியை தழுவக்கூடிய நேரத்தில் நாம் உதிரிக்கக்கூடிய வார்த்தை, நமக்கான நேரம் காலம் சரியில்லை என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம். தோல்வி அடைவதற்கான காரணம் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய முயற்சியில் என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை குறித்து உண்டான சிந்தனை இல்லாது அல்லது அதை சிந்திக்க முற்படாமல் நம்முடைய காலத்தின் மீது நாம் பழியை சுமத்துவது, நேரம் சரியில்லை, சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாளர் காலத்தின் மீது குறைகளை சுமத்துவது கூடாது என்கிறது நம்முடைய மார்க்கம். உங்களுடைய முயற்சியில் நீங்கள் சரியாக இருங்கள், உங்களுடைய தேடலில் நீங்கள் சரியாக இருங்கள். படிக்கக்கூடிய மாணவர் முயற்சி எடுத்து அவர் படித்தால் அவருடைய
தேர்வில் நல்ல தேர்ச்சி அடைவார், நல்ல மதிப்பெண்களை அவரால் பெற முடியும். பரீட்சைக்கான பாடத்தை படிக்காமல் அலட்சியப்படுத்தி அந்த நாட்களில் நேரங்களை வீணடித்துவிட்டு பரீட்சையில் தோல்வியை கண்ட பொழுது நம்முடைய பிள்ளை வாப்பா நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்ய மாட்டோம், அதை ஏற்றுக்க மாட்டோம். ஏனென்றால் படிக்க வேண்டிய காலத்தில் உனக்குண்டான அந்த நிலையில் நீ படித்திருக்கணும். படிக்கக்கூடிய அந்த காலத்தை நீ தவற விட்டு தோல்வியை தழுவிய பின்னால் உன்னுடைய காரணத்தை, உன்மீது உண்டான குறைபாட்டை காலத்தின் மீது நீ சுமத்துகிறாய் அப்படின்ட்டு கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். நீ எல்லாம் படிக்கிறவரு, நாம எதிர்பார்த்த அளவில் மார்க்கு மதிப்பெண்கள் எடுக்கல அப்படின்னா ஒரு விதத்தில் மனதில் ஒரு தேர்ச்சி, மனதை சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை நம்முடைய பிள்ளை முயற்சித்தார். அவர் முயற்சி செய்கிறத நாம பார்த்தோம். அதனால் அவருடைய மதிப்பெண்கள், அவர் முயற்சித்ததற்கு நாம் எதிர்பார்த்தது இல்லாவிட்டாலும் அவர் தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை நம்மால் நாம் உருவாக்கிக் கொள்வோம். ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் வீணாக நாட்களை கழித்துவிட்டு பரீட்சையில் தோல்வியை தழுவியது மட்டுமல்லாமல் அந்த நாள் சரியில்லை அப்படின்னு பிள்ளை சொன்னார்னா அதை நம்மால் ஏற்றுக்கவே முடியாது. இப்படித்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு நம் சமூகத்தில் சார்ந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய இலக்கு, அவர்கள் செயல்படுத்த வேண்டிய செயல் திட்டங்கள், இவைகளெல்லாம் அலட்சியமாக இருந்துவிட்டு அவர்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தை, இந்த மாசம் முழுக்க நமக்கு சரியில்லை, இந்த மாதம் ஒரு சரியில்லாத நிலையில் இருக்கு, ஒரு அபிவிருத்தி இல்லாத ஒரு நாளாக ஆயிடுச்சு என்று நாம் சொல்லக்கூடியதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் அபிவிருத்தியை வைத்திருக்கிறார், எல்லா காலங்களிலும் அல்லாஹ் அபிவிருத்தியை வைத்திருக்கிறார். இந்த மாதம் சரியில்லை, இந்த நாட்கள் சரியில்லை என்று தீர்மானிப்பதற்கான அதிகாரம் படைக்கப்பட்ட நமக்கு இல்லை. படைத்தவன் அவன் கையில் வைத்திருக்கிறார். நாம் எல்லா காலகட்டங்களிலும் நன்மையின் பக்கம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதில் தோய்வு என்பது ஏற்பட்டு விடக்கூடாது, சோம்பல் வந்து விடாமல் தொடர்ந்து முயற்சிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறார். காலம் என்பது நமக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று. இந்த காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய விலை மதிக்க முடியாத ஒரு நிலையை நிர்ணயித்து விட முடியாத மிக பெரும் பாக்கியம் அது. உடல் நோய்வாய்ப்பட்டு கடுமையான சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு மணி நேரம் ஆரோக்கியமாக இருக்கும் இடத்தில் உங்களுக்கான இந்த ஆரோக்கியமான காலத்தை எனக்கு தந்துவிடு என்று வாங்கிக் கொள்ள முடியுமானா முடியாது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு, பயங்கரமான ஆபத்தான நிலை. இந்த ஒரு மணி நேரம் அவர் அருகில் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியமாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆரோக்கியத்தையும் அந்த காலத்தையும் எனக்கு தந்துவிடு என்று நோய்வாய்ப்பட்டவர் விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியவே முடியாது. இப்ப காலம் என்பது அல்லாஹ் நமக்கு அளித்த மிக பிரதானமான ஒரு பாக்கியம். அது ஈமான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உம்மத்தை முஹம்மதியாவில் ஒருவர்களாக நாம் இருப்பது
மிகச்சிறந்த பாக்கியம். இந்த பாக்கியங்களினுடைய தொடர்ச்சியில் வருவது அல்லாஹ் இந்த காலத்தை நமக்கு ஹயாத்தோடு நாம் இருப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறார். அதனால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் குறைகளுக்காக வேண்டி காலத்தை பழி சுமத்துவது கூடாது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் காலத்தை குறை கூறுகிறான், மனிதன் காலத்தை குறை கூறுகிறான், ஆனால் காலத்திற்கு மனிதன்தான் குறையாக இருக்கிறான் என்றார்கள் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உண்மையில் எண்ணிப்பார்கள், இந்த வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த காலம், இந்த காலத்தில் எவ்வளவு பெரிய நிலையில் முன்னோக்கி செல்ல வேண்டிய பாதையில் இருந்து நாம் பின்னோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இறை கடமைகளை நிறைவேற்றுவது, இறைவு நெருக்கம் பெறுவது, நல்வழிகளில் நடப்பது, நல்ல நிலைகளில் படித்தரங்களில் உயர்ந்து எட்டி பிடிப்பது, இது மாதிரியான விஷயங்களில் நாம் பின்தங்கியவர்களாகவே இருக்கிறோம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அந்த வார்த்தை நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. காலத்தை குறை கூறுகிறான் மனிதன், ஆனால் மனிதனோ காலத்திற்கு குறையாக இருக்கிறான் என்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இந்த காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நஷ்டத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டி, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், இவர்களை தவிர ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் அறிவுரைத்து சொல்லக்கூடியவர்களும், பொறுமையாக இருங்கள் என்று ஒருவருக்கொருவர் சொல்லக்கூடியவர்களையும் தவிர என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈமான், நல்லமல், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் அறிவுரைத்துக் கொள்வது, பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிக் கொள்வது, இந்த 4 விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் எந்த இடத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழைக்கக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி காலத்தை காரணமாக முன்வைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் காலத்தை அவர்கள் குறையாக கருதியதில்லை. எந்த இடத்திலும் காலத்தை குறைபடுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதில்லை. பத்ரில் வெற்றி கொள்ளப்பட்ட மார்க்கம் உஹதில் கடுமையான தோல்வியை சந்தித்தது. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், பலர் படுகாயம் அடைந்தார்கள். நாயகத்தினுடைய மிக பெரும் பலமாக விளங்கிய சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்த அந்த உஹதை முடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலாவது அந்த நாட்கள் நமக்கு நஷ்டமானதாக ஆகிவிட்டது, அந்த காலம் நமக்கு சிரமமானதாக ஆகிவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் சில விஷயங்களை நாம் முன்வைத்து கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, கால அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல யுதுனி இப்னு ஆதம, அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய மகன் என்னை ஓவினைப்படுத்துகிறான். அடியான் அல்லாஹுவை ஓவினைப்படுத்துகிறான். எந்த அடியான்? யசுப்புத் தஹ்ர, காலத்தை திட்டுவதன் மூலமாக, காலத்தை அடியான் திட்டுவதன் மூலம் அல்லாஹ் சொல்கிறான், என்னை நோவினைப்படுத்துகிறான். நான் தான் காலம் என்கிறான். காரியங்கள் அனைத்தும் என் கைவசம் இருக்கிறது. முகல்லிபுல் லைல வன்னஹார, இரவையும் பகலையும் நானே புரட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
காலம் என்பது அல்லாஹ் படைத்த ஒன்று. அவன் படைத்ததில் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கான நிலையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த நேரங்களில் சோம்பேறித்தனமாக பொதுபோக்காக நாம் இருந்துவிட்டு நம் மீது உண்டான குறையை காலத்தின் மீது சுமத்துவது அல்லது குறையாக இருக்கக்கூடிய நாம் காலத்தை ஏசுவது என்பது கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீசுகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் அப்படி பேசுவோமையானால், என்ன நாளும் தெரியலங்க, அன்னைக்கு பார்க்க வெளியே போயிட்டேன், போன காரியம் ஒன்றுமே நடக்கலை, பெரிய வியாபாரம் பெரிய லாபம் கிடைச்சிருக்கும், அந்த நாளா போயிருக்க கூடாது, அந்த நாள் பார்க்க நான் போயிட்டேன், லாபம் போயிடுச்சு. இப்படியாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் காலத்தை குறைபடுத்துவது, ஏசுவது, இது அல்லாஹ்வை நாம் வேதனைப்படுத்துவதாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கு அது வேதனையை தருகிறது, நோவினையை தருகிறது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நம்மீது உண்டான குறைகளை நாம் சரி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். குறைகள் ஏற்படக்கூடிய நிலைகளில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅவது யகூலு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். யகூலு, நபி அவர்கள் சொல்லுவாங்க, கேட்பாங்க அல்லாஹ் இடத்துல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸலி வ அஊது பிக மினல் ஜுபுனி வ அஊது பிக மினல் ஹரமி வ அஊது பிக மினல் புஹ்லி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தாங்க, இறைவா சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு. காலத்தை ஏசக்கூடியவர்களை நீங்கள் சற்று உற்று கவனியுங்கள். அவர்களிடத்தில் சோம்பேறித்தனம் என்று குடிகொண்டு இருக்கும். போக வேண்டிய நேரத்துக்கு பஸ்ஸுக்கு போகாம தூங்கி இருப்பாரு. எழுந்து என்ன சொல்லுவாரு, நேரமே சரியில்லை, இன்னைக்கு என்ன நாளுன்னு டிக்கெட்டு போடன்னு தெரியல, பஸ்ஸை தவற விட்டம்பார். செய்த குற்றம் இவரை சார்ந்தது. சோம்பலினால் தூக்கத்தில் மூழ்கியிருப்பார், அந்த வேறொரு காரியத்தில் அசட்டையாக இருந்திருப்பார். தவற விட்டதனுடைய குற்றம் இவரை சார்ந்தது. ஆனால் அவர் குற்றம் சுமத்துவது அந்த நாளை, அந்த காலத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சோம்பலில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள். வஅஊது பிக மினல் ஜுபுனி, கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முஃமின் என்பவர்கள் வீரமாக இருக்க வேண்டும், கோழையாக இருக்கக்கூடாது. நடையிலும் கூட கம்பீரம் இருக்கணும், பணிவு இருக்கணும். அதுதான் மார்க்கம் சொல்கிறது. கம்பீரம் இருக்கணும், பணிவு இருக்கணும். கம்பீரத்தை வெளிப்படுத்துகிறேன் என்ற பெயரில் பெருமை என்ன செய்யக்கூடாது, உள்ள குடி வந்துடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞரை பார்த்தார்கள், மெதுவா, ரொம்ப மெதுவா நடந்து வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன உடல்நிலை சரியில்லையா அப்படின்னா, இல்லை உடல்லாம் நல்லாதான் இருக்கு, பின்ன என்ன நடையில் இவ்வளவு மெதுவாக நடை, ஒரு வயதானவர் போல ஒரு நடை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் வைத்திருந்த சாட்டை வைத்து லேசா ஒரு அடி அடிச்சுன்னு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள் அப்படின்னா. இப்போ கம்பீரமான நடையும் இருக்கணும், அந்த நடையில் பணியும் இருக்க வேண்டும். பெருமானாரை குறித்து சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருவார்களேயானால் அவர்களை போன்ற கம்பீரத்தை நடையில் எவரும் பார்க்க முடியாது. பெருமானாருடைய நடையில் உள்ள கம்பீரத்தை எங்கும் பார்க்க முடியாது. அந்த கம்பீரத்தில் பணிவும் நிறைவாக இருக்கும் என்கிறார்கள் சஹாபாக்கள். அந்த பணிவும் இருக்கும், அந்த கம்பீரமான நடையும் இருக்கும். அது கண்மணி நாயகத்தினுடைய நடையினுடைய அமைப்பு. அதுதான் முஃமின்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ கோழைத்தனம் என்பது முஃமினுக்கான அழகான காரியம் அல்ல, குணம் அல்ல. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இறைவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுனி, கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னா. வஅஊது பிக மினல் ஹரமி, முதுமையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள். முதுமை அப்படிங்கிறது அப்போ வரக்கூடாதா? ஒரு 60-70 வயது அப்படிங்கிறது முதுமை தானே, முதுமை வந்துவிடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த முதுமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிய முதுமை என்பது
தன் சுய தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைக்கு வருவது. 90 வயதாக இருக்கலாம், 100 வயதாக இருக்கலாம், அல்லது 105. அரிதானவர்கள் 110 சிலர்களினுடைய ஆயுள் நம்முடைய சக காலங்களில் இருந்திருக்கிறது. 90 வயதானாலும் சிலர்களுடைய நடை அவர்களுடைய சுய தேவைகளை அவர்களே நிறைவேற்றிக் கொள்வார்கள். பார்க்கும்போது ஆச்சரியப்படும். வயசு 90 ஆயிடுச்சு, ஆனால் அவங்களுடைய தேவைகளை என்ன செய்யறாங்க, அவங்களே பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய வயோதிகம் என்பது தன் சுய தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைக்கு வருவதிலிருந்து ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅஊது பிக மினல் புஹ்லி, கஞ்சத்தனத்தில் இருந்து முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கஞ்சத்தனம் உடையவர் தன்னுடைய எந்த ஒரு செல்வத்தையும், தன் உடல் சார்ந்த உழைப்பையும், தன் சொல் சார்ந்த ஆலோசனைகளையும் கூட நன்மையின் பக்கம் செலவிட மாட்டார், செலவு செய்ய மாட்டார். பொருளையும் செலவு செய்ய மாட்டார். கஞ்சத்தனம் அப்படிங்கிறது பொருள் மட்டுமில்லை, உடல் சார்ந்த உழைப்பிலே இது விஸ்தீர்ணமான உதவிக்கூடிய நிலைகள் இருக்கிறது. யாருக்கும் உதவாமல் தனக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் கூட தன்னை ஒதுக்கிக் கொள்ளக்கூடிய நிலை கஞ்சத்தனம் இருக்கிறது. ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவு, அதில் சிறந்த வழிகாட்டுதலை தரக்கூடிய சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தும் கூட அதை சொல்லாமல் இருப்பது இதுவும் கஞ்சத்தனம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் அல்லாஹ்விடத்திலே இதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வஅஊது பிக மினல் புஹ்லி, கஞ்சத்தனத்திலிருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் சோம்பேறித்தனம் உடையவர்களாக இருக்கக்கூடாது, கோழைத்தனம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. தள்ளாத வயது தன்னால் தன் சுய தேவைகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் உண்டான வாழ்க்கையை விரும்பக்கூடாது. அதுபோல கஞ்சத்தனம் உடையவராக இருந்துவிடக்கூடாது என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இல்லாதிருப்பாரையானால், சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பாரையானால் அவருடைய வேலை என்ன செய்யும், ரொம்ப சரியா இருக்கும். அவருடைய முயற்சி சரியாக இருக்கும். அவர் காலத்தை ஏச மாட்டார், காலத்தை குறை கூற மாட்டார். தன் குறையை தன் மீது சுமத்துவாரே தவிர காலத்தின் மீது சுமத்த மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய நிலைகளை இந்த உம்மத்துமார்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் மோமின்களாக இருக்கக்கூடிய நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நீங்கள் எப்படி நல் அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக ஜீவியத்தையும் மரணத்தையும் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜீவியத்தோடு இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ஹயாத்தா வச்சிருக்கிறான். இந்த காலத்தை நமக்கு அல்லாஹ் விலை மதிக்க முடியாத நிஅமத்தாக பாக்கியமாக கொடுத்திருக்கிறான். இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான், சோதிக்கிறான். எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? அருமையானவர்களே, சூரத்துல் கஸஸ் என்கின்ற அத்தியாயத்தில் 77வது வசனம், காரூன், மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்ட காரூனுக்கு நல்லோர்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். வபுத்தகி ஃபீமா ஆத்தாகல்லாஹு தாரல் ஆகிரா, மறுமையினுடைய நற்பேற்றினை நீ தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தினுடைய நிலையை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் செல்வத்தை நல்வழிகளில் செலவு செய்து மறுமைக்கான நன்மையை நீ தேடிக்கொள். உலகத்தில் உன்னுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை நீ மறந்து விடாதே அப்படிங்கிறாங்க. வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, காரூனை பார்த்து சொல்லப்பட்ட நல்லோர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உனக்கு நல்லது செய்தது போல் நீ மற்றவர்களுக்கு நன்மை செய் என்று சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் காலங்களை குறை கூறுவதிலிருந்து நம்முடைய நாவை பேணிக் கொள்ளணும். எல்லா காலங்களும் அல்லாஹ்விடத்தில் பாக்கியத்திற்குரியது. சஃபர் மாதம் என்றால் சிலரிடத்தில் அது ஒரு குறைபட்ட மாதம் போன்று உண்டான எண்ணம் இருக்கிறது. சஃபர் முவஃபர் என்று சொல்வார்கள். வெற்றிக்குரிய மாதம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் அரபிகள். பல்வேறு வெற்றிகள் அந்த சஃபருடைய மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய சஃபர் மாதத்தினுடைய 2வது ஜும்மாவில் இருக்கிறோம்.
இந்த மாதத்தில் பல்வேறு வெற்றிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சந்தித்திருக்கிறது. அதனால் அல்லாஹ்விடத்திலே எல்லா நிலைகளையும் நாம் கேட்கின்ற பொழுது, நன்மையை கேட்கின்ற பொழுது தீமையில் இருந்து உண்டான பாதுகாப்பையும் கேட்கணும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹமத்தும் இருக்கிறது, அவன் புறத்தில் இருந்து உண்டான சோதனையும் இருக்கிறது. ரஹமத்தை ஆதரவு வைக்கணும், சோதனையை நாம் பயப்படணும், அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், فَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. மக்களில் சிலர்கள் உலகத்தினுடைய நன்மையை கேட்கிறார்கள், மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் அதில் இல்லை என்று அல்லாஹ்வே சொல்கிறார். நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கும்போது நாம் எப்படி கேட்கணும்? உலகம் சார்ந்த விஷயங்களை கேட்கிறோம், அதை விடவும் அதிகமாக நாளை மறுமைக்கு உண்டான நன்மையினுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? நிறைவாக கேட்கணும். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمِنْهُمْ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ. இன்னும் அவர்களில் சிலர்கள், இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நலவை தருவாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நீ நலவை தருவாயாக, வகைனா அதாபன் நார், கொடிய நரகிலிருந்து நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக என்று கேட்கிறார்கள். உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபூ, அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அதனுடைய பங்கு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய நலவை மட்டும் நாம் கேட்டுவிட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை முடித்துக் கொள்ளாது, நாளை மறுமை நாம் அடுத்து செல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கை, அதில் சுபிட்சம் பெற வேண்டும், அதில் வெளிச்சம் பெற வேண்டும், அல்லாஹ்வின் உதவியால் கேள்வி கணக்குகளில் இலகுவாக பதில் சொல்ல வேண்டும், அந்த வீடு விஸ்தீர்ணமான வீடாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா நிலைகளிலும் நல்லடியார்கள் எந்த வாக்கியங்களை அந்த மண்ணறையில் பெறுவார்களோ அத்தகைய வாக்கியங்களை பெறக்கூடிய கபராக நம்முடைய கபர் இருக்கணும் அப்படிங்கிற அல்லாஹ்விடத்துல கேட்கணும். மறுமையில கேள்வி கணக்கு இலகுவாக்குன்னு கேட்கணும். அரிசிக்கு கீழால் நிழல் கொடு என்று கேட்க வேண்டும். ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் ஒரு ஹபீபினுடைய கரத்தால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கேட்கணும். கேள்வி கணக்குகள் இல்லாத சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் உயர்ந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுன்னு கேட்கணும். சிராத்துக்கு முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் எளிதாக கடந்து செல்லக்கூடிய நசீபு கொடுத்து கேட்கணும். சொர்க்கங்களில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாம் கேட்க வேண்டும், நலவை கேட்க வேண்டும். அதற்கு எதிர்மறையாக நாம் என்ன செய்யக்கூடாது? எதையும் கேட்கக்கூடாது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபில், திருமதி ஷரீஃபில் பதிவான ஒரு செய்தி. இந்த வசனத்திற்கு கீழால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்கின்ற இந்த வசனத்திற்கு கீழால் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களில் ஒருவரை நலம் விசாரிப்பதற்கு சென்றார்கள். நலம் விசாரிக்க போறாங்க, உடல் முடியாமல் இருக்கிறார். அந்த தோழரை பார்த்தால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு கோழி குஞ்சு, ஒரு பறவையினுடைய குஞ்சு அது நீரில் விழுந்தால் எவ்வளவு தூரம் மெலிந்த நிலையில் காணப்படுமோ அதுபோன்று உடலெல்லாம் குறுகிய நிலையில் அந்த தோழர் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாதா? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யக்கூடாதா? இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த தோழர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். என்ன செய்தேன்? இறைவா, நாளை மறுமையில் என்னுடைய விஷயத்தில் நீ தண்டிப்பதை வேதனை தருவதாக இருந்தால், மறுமையில் எனக்கு வேதனை தருவதாக இருந்தால் அதை இந்த உலகத்திலே எனக்கு தந்துவிடு என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், நீங்கள் இப்படி கேட்டிருக்க கூடாது, இதற்கு மாற்றமாக இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்றல்லவா நீங்கள் கேட்டிருக்க வேண்டும், கேளுங்கள் என்றார்கள். அந்த சஹாபி துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை அளித்தார் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அப்ப நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மையை கேட்க வேண்டும், நலவை கேட்க வேண்டும், அவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது
அல்லாஹ் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஃபைதா அஸன்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் உறுதி கொண்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை அவன் நேசிக்கிறான் என்று அல்முறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, நாம் பயணிக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக அளித்த நம்முடைய ஜீவியத்தை, இந்த காலத்தை நமக்குரிய நியமத்தாக நாம் விளங்க வேண்டும். இந்த காலங்களில் ஏற்படக்கூடிய சோதனைகள் நாம் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், அவனிடமிருந்தே சோதனைக்கான பாதுகாப்பை நாம் தேட வேண்டும். இந்த வாழ்க்கையில் நலவுகளை நாம் நிறைவாக செய்வதற்கும் ஆரோக்கியமான வாழ்வாக வாழ்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வழங்கிய பாக்கியங்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.